எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சோளா பூரிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. ரவை போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் பூரி. 1/4 கப்பு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிங்கன்னா தான் அது அந்த பூரி வந்து நல்லா கலராக வரும். ஏன்னா நம்ம மைதாவில் வந்து நல்ல கலர் வராது, அதனால 1/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பூரி வந்து நல்லா உப்பி வரணும், அதனால கொஞ்சம் போல் பேக்கிங் பவுட்ரு, ஒரு 1/2 கப்பு தயிர், இது எல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கணும். மாவு வந்து இது வந்து நல்லா பிணையணும், ரொம்ப நேரம் பிணையணும். கோதுமை மாவில் பூரி போடுற மாதிரி இல்லை, இது வந்து மைதாவில் போடுறோம், அதனால் நல்லா எவ்வளவுக்கு பிணையிறீங்களோ அவ்வளவுக்கு பூரி நல்லா வர உப்பி நல்லா தண்ணி விட்டு பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு கையில் ஒட்டிக்கிட்டே வரும். பிணைய கையில் ஒட்டாமல் போயிடும். இந்த மாதிரி நல்லா ஆனால் அழுத்தி பிணைஞ்சிக்கணும். இது வந்து ரொம்ப நேரம் பிணையணும், ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது பிணையணும். அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிணைவிடும். பாருங்க, பிணைஞ்சிட்டு பார்த்தா நல்லா திப்பியாக எல்லாமே நல்லா இருக்கணும், மாவு நைஸாக இருக்கணும். அவ்வளோதான், பிணைஞ்சாச்சு. விரலை வச்சா பாருங்கள் இந்த மாதிரி டக்குன்னு இறங்கணும், இப்படி இருக்கணும். இப்போ இது வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறணும், 1லேருந்து 1.5 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் வந்து பூரி நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம ஊற வச்சுருவோம், 1.5 மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம சன்னா மசாலா தாளிக்கிறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சது, கொஞ்சம் போல் பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, அதுக்கும் கம்மியாக சீரகம். இதெல்லாம் செவந்ததும் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடணும். வெங்காயம் பாதி வதங்கினதும் கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூனு சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். ஒரு 3 தக்காளியை நைஸாக அடித்து வச்சுருக்கிறேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சம் போல் கல் உப்பு, 3/4 ஸ்பூனு சோம்புத்தூள் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மசாலா நல்லா வேகட்டும். கொஞ்சம் போல் தேங்காய், சிரவண தேங்காய், கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப போட வேண்டாம். இது கூட கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 4 பச்சை மிளகாய். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசாலாயெல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சா முந்திரி, தேங்காய், 3 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசம் போக. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் போல் கொண்டக்கடலை, வேக வச்ச கொண்டக்கடலையை நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலை தண்ணியை விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மசாலா வந்து நிறையா தண்ணி ஆகிடக்கூடாது. மாதிரி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். பாருங்க, கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதோட தண்ணியை தான் இதில் ஊற்றி மசாலையாக கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா பாருங்கள், மசாலா நல்லா கொதிக்குது. இந்த அளவு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச இந்த கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 கடலை சேர்த்து வேக வச்சுருக்கிறேன், அதாவது கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் ரெண்டுமே எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டு அப்புறம் காட்டுறேன். பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த டயத்தில் கொஞ்சம் போல் கஸ்தூரி மெட்டி
போட்டுட்டு உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் இனிப்பாக வேணும்னா கொஞ்சம் போல் கரும்பு சக்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டுக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்தளவு போடுறேன். இதில் கொஞ்சம் நேரம் அடுப்பை குறைச்சி வச்சு அப்படியே கொதிக்கட்டும். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வரட்டும். அன்னந்தட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் குறைச்சே வச்சுருக்கட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நிற்கிது. அவ்வளவுதான். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியதான். அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். சன்னா மசாலா ரெடி. இப்போ பாருங்கள், சன்னா மசாலா பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குதுன்னு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுனா ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம். பூரிக்கு எண்ணெய் காய்ச்சிட்டு இருக்குது. தேய்க்கிறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கிறேன். போட்டுக்கலாம். இதில் வந்து உருண்டையை பிடிச்சிக்கோங்க. அப்படி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு பிடிச்சிக்கோங்க. ரொம்ப மாவு போடக்கூடாது. ரொம்ப மாவு போட்டிங்கன்னா எண்ணெயில் கருப்பாயிரும். அதனால் லைட்டாக மாவு போட்டுக்கோங்க. அதே மாதிரி மாவு போடாமல் தேய்ச்சிங்கன்னா இது வந்து தேய்விடாது, உருட்டிக்கிட்டே வரும். லைட்டாக மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். பாருங்கள், நான் அந்த மாதிரி தான் இப்போ தேய்ச்சி வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். ரொம்பவும் லேசாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கனமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மினிமமான கணத்தில் இருக்கணும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி ஓரளவு புகை வர்ற மாதிரி இருக்கையில் போடணும். அப்போ தான் நம்ம எந்த பூரி போட்டாலுமே நல்லா பொல்லுன்னு எழுந்திரிக்கும். சோளா பூரிக்குமே அந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ எண்ணெய் எனக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்படி அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பெருசாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா பெருசு. உடனே திருப்பி விட்டுக்கோங்க. சரிங்களா? சோளா பூரிங்கிறது நல்லா பெருசாகவே போடணும். அதுதான் சோளா பூரி. இது வெந்த உடனே எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே தேய்ச்சி போட்டுக்கலாம். நல்லா 2 பக்கெட்டு செவக்க விட்டு இது மாதிரி எடுத்துருங்க. இப்போ நான் சாப்பிட போகிறேன். மசாலா ரொம்ப அருமையாக இருக்கு. வாய் எச்சி ஊறுது. இது நான் சாப்பிட போகிறேன். சாப்பிடு. இப்போ பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எப்படி வந்துருக்குன்னு செமையாக இருக்குது. மணக்குதுமா மசாலா திறந்த உடனே. நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள், சோளா பூரி ரொம்ப அருமையாக வந்திருக்குது. நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. இது சாப்பிடையிலே பிள்ளைங்களாம் அவ்வளோ நல்லா இருக்குமான்னாங்க. அந்த மசாலாக்கு இந்த பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.